இந்த வீடியோவில் ஃபோர்ஸ் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஒன்று ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். ஓகே, லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட். ஓகே, பிஸ்டன் இப்படி இருக்குது, இது கனெக்டிங் ராடு, இந்த கிராங்க். ஓகே, இது இப்படி ரொட்டேட் ஆக இது இப்படி இருக்கும், இது இப்படி ரொட்டேட் ஆக அந்த பிஸ்டன் என்ன ஆயிரும், பேக் அண்ட் ஃபோர்த் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, R = 100/1000 போட்டோம்னா என்ன கிடச்சிரும், மீட்டருக்கு மாற்றியாச்சு. ஓகே, L = 100 எல்லாமே மீட்டருக்கு மாற்றினா. ஒமேகா = 2πn/n 60 என்ன RPM கொடுத்துருக்காங்க, ரேடியன் மாற்றாச்சு. ஆப்ளிக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட் பை ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 100ன்னு தெரியும், அது 0.1. ஓகே, லென்த் ஆஃப் த இது எவ்வளவு, 0.4/0.1. ஓகே, அதான் என்னோட வேல்யூ. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த ஸ்லைடர், வெலாசிட்டி ஃபார்முலா, வெலாசிட்டியோட அடுத்த ஃபார்ம் என்னது, ஆக்சலரேஷன். ஓகே, ஒமேகா ஸ்கொயர் sin θ ஃபுல்லாக என்ன தான் மாதிரி cos θ, ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால. ஓகே, ஆரோட இடத்துல ஒமேகாவோட இடத்துல வேல்யூ, sin θவோட இடத்துல 45 டிகிரி, அடுத்து sin 2θ/40. இது ஜஸ்ட் கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிச்சா போதும், யூனிட் தெளிவாக போடணும். வெலாசிட்டிக்கு மீட்டர்/செகண்டு, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர்/செகண்ட்². ஆங்குலர் ஆக்சலரேஷன் அதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இது ஃபார்முலா எல்லாமே டெரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் மட்டும் பண்ணால் போதும். இந்த மாடல் ஒரு முக்கியமான மாடல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்குலர் வெலாசிட்டினா ரேடியன்/செகண்டு, ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ரேடியன்/செகண்ட்². எப்படி இது மீட்டர்/செகண்டுன்னு சொல்கிறோமோ அதேமாரி ரேடியன்/செகண்டு, ரேடியன்/செகண்ட்². ஓகே, ரெண்டாவது உள்ள சம்மும் அதே மாதிரி தான். லென்த்து மில்லிமீட்டரில் இருக்கிறது ஃபுல்லாக அதுக்கு எதுக்கு மாற்றிக்கணும், மீட்டருக்கு மாற்றிக்கணும். ஓகே, அடுத்த θ என்ன சொல்லியிருக்காங்க, 1/4 ஆஃப் த ஸ்டோக் ஃப்ரம் என்னது, டெட் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோக் ஃப்ரம் என்னது, டெட் சென்டர் அப்படின்னு இருக்காங்க. 1/4 ஆஃப் த டெட் சென்டர். டெட் சென்டர்னால் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இந்த ஃபுல் சர்க்கிள்னால் 360 டிகிரி. இதில் பாதி ஆங்கிள் என்ன பண்ணியிருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை தான் ஐடிசின்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ 180 டிகிரி. 180 டிகிரி அப்படிங்கும்போது 1/4னா 45 டிகிரி. இப்போ θ அங்கிட்டலாம் இருக்கும், அங்கிட்டலாம் என்ன பண்ணிக்கோங்க, 45 டிகிரி ஆங்கிள் வந்து 45 டிகிரி வேல்யூ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி, ஜஸ்ட் இது ஃபார்முலா, ஒமேகாவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ, θவோட வேல்யூ, வேல்யூ 2. ஆப்ளிக்விட்டி ரேஷியோ என்னது, N = என்னது, லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட் என்னது, ரேடியஸ். L என்னது, ரேடியஸ் எனக்கு 0.06ன்னு தெரியும். L வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 3 டைம்ஸ் த லென்த் கனெக்டிங் ராட். ஒரு வார்த்தை கொடுத்துருங்க பாருங்க, கனெக்டிங் ராட் வந்து 3 டைம்ஸ் இட்ஸ் கிராங்க் லென்த்து. அப்போ எனக்கு R தேவை அப்படின்னா 3 L தேவை அப்படின்னா 3 டைம்ஸ் இட்ஸ் கனெக்டிங் லென்த். ஓகே, 3R. அப்போ L/Rோட ரேஷியோ என்ன வரும், L/R = என்னது, 3. அப்போது என்னோட வேல்யூ என்னது, என்னன்னா தான் L/R. L/R என்னது 3ன்னு தெரிஞ்சு. ஓகே, ஒமேகா R cos θ, θவோட வேல்யூ 45ன்னு தெரியும். ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, 1/4 ஆஃப் த IDC அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாதி தான், பாதி ஆங்கிள் தான் என்ன பண்ணியிருக்க, மேக் பண்ணியிருக்கோம். ஃபுல் ரெவல்யூஷன் முடிச்சிருக்காது. ஓகே, அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி, ரேடியன்/செகண்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷன் ரேடியன்/செகண்ட்². அதுக்கு முன்னாடி போட்ட அதே சம் மாதிரிக்கு தான் இதுவும். ஓகே, என்னென்ன டேட்டா என்னென்னு பார்க்கணும். இப்போ கனெக்டிங் ராடு இது கொடுத்துருக்காங்களா, இப்போ கனெக்டிங் ராடு, இப்போ ரேடியஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் லாங்னு சொல்லியிருக்காங்க, அப்போ லென்த்து. என்ன வந்து RPM எவ்வளோ, 200ன்னு கொடுத்துருக்காங்களா அது. அப்போ என்னால் எதை கண்டுபிடிக்க முடியும், ஒமேகா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஆப்ளிக்விட்டி ரேஷியோ N = L/R. L-க்கு Rக்கு வேல்யூ ப்ளேஸ் பண்ணியாச்சு. IDC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IDC அப்படின்னா θவோட வேல்யூ என்னது, 180 டிகிரி. ஓகே, θ கிராங்க் ஆங்கிள் ஃப்ரம் IDC at which the maximum velocity. IDCயில் இருக்கும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னவும் அக்கர் ஆகும் இருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டன் போட்டாச்சு. இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு போடுறோம். ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்கர்ஸ் அப்படின்னா dV/, பிஸ்டனோட வெலாசிட்டியை θ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஒமேகா அப்படி போட்டுக்கோங்க, R அப்படி போட்டுக்கோங்க. sin θ அப்படின்னா cos θ, sin 2θ பண்ணனா cos 2θ இன்ட்டு என்ன வரும், ஒரு 2 வரும், பை sin 2θ அப்படின்னு சொன்னால் cos 2θ, θ பண்ணால் 2θ பை என்னது N. ஓகே, N போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல 2 வராது. ஓகே, இப்போ இது வந்து 0க்கு ஈக்குவல் ஆகி இதாயிரும், கேன்சல் ஆகிரும். இதே மல்டிப்ளை பண்ணால் N cos θ, 2 cos, இந்த வேல்யூக்கு பதிலாக, இந்த இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், 2 cos² θ - 1, 2 cos² θ - 1, 2 cos θ
காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக. ஓகே, அந்த 2 அப்படியே வந்துடும். இது என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும் பை n, இது கூட மல்டிப்ளை ஆகி 0 ஆயிரும். அப்போ n காஸ் தீட்டா ப்ளஸ் 2, இதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா n காஸ் தீட்டா, என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது, ஆப்ளிகேட் ரேஷியோ என்னது, L/R வந்து 3.33. ஓகே, அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை பண்ணிவிட்டு ஏ என்னது 2 இந்த கொடுத்துருக்காங்க, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஏ என்னது 2, பி என்னது 3.33. இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் காஸ் தீட்டா இருக்கிறதுனால எடுக்க தேவையில்லை. சி என்னது -1. ஃபார்முலா என்னது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை என்னது 2a மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4a இது என்னது சி பை என்னது 2a. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும் 0.26. அதுக்கு காஸ் இன்வர்ஸ் எடுத்தேன். ஏன்னா என்ன இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. இப்போ தீட்டா தவிர காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எடுத்திங்கன்னா 75 டிகிரின்னு வந்துடும். ஓகே, இந்த 75 தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த தீட்டாவோட ஆங்கிள் என்னன்னு சொல்லி 75 டிகிரின்னு போட்டு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி தானே கேட்டுருக்காங்க, மீட்டர் பர் செகண்ட். இந்த சம் நான் காமிக்கிறேன், நீங்கள் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, தீட்டாவோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. கனெக்டிங் ராடு கிராங்க்கு எவ்வளவு 0.35. கிராங்க் அப்படின்னா என்னது ரேடியஸ். கனெக்டிங் ராட் அப்படின்னா தான் என்னது எல்லுன்னு எடுத்துக்கணும். ஓகே, கிராங்க் அப்படின்னா ரேடியஸு, கனெக்டிங் ராட் அப்படின்னா எல்லு. ஓகே, இது தெளிவாக தெரியணும். ஓகே, இந்த கொஷினில் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க இருப்பாங்க, 3 டைம்ஸ் கனெக்டிங் ராட் அப்படின்னா என்னது எல்லு, 3 டைம்ஸ் கிராங்க் லென்த்து அப்படின்னா என்னது L = 3R. அதான் நம்ம என்ன எடுத்தோம், L = 3Rன்னு எடுத்தோம். லென்த்துன்னு சொல்லி நம்ம மாற்றி எடுத்துடக்கூடாது. வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டன் R ஒமேகா சைன் தீட்டாக்கு பதில் என்னது 40 டிகிரி, சைன் 2 தீட்டா பை என்னது 2n மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். அதே ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா, ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் வி கெட் தி ஃபைனல் ஆன்சர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் கிடைக்கும். அடுத்து அதே மணிக்கு என்ன பண்ணுறான், ஆக்சலரேஷன் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை தீட்டாக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது ஒமேகா ஸ்கொயர் என்னன்னு வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான். அதாவது இந்த இடத்துல என்ன இருக்கும், சைன் தீட்டா இருக்கும். ஒமேகா R பை காஸ் சைன் 2 தீட்டா பை என்னது n. ஓகே, இப்போது ஆக்சலரேஷன் ஆஃப் த பிஸ்டன், ஆக்சலரேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியுமா, இந்த இருக்குது. ஆக்சலரேஷன் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் தீட்டா பை காஸ் 2 தீட்டா பை என்னது n, காஸ் தீட்டா பை காஸ் 2 தீட்டா பை என்னது n. இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. ஓகே, 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். ஐடிசியில் பொசிஷனில் கிராங்க் ஆங்கிள் இருக்கும்போது 180 டிகிரியில் இருக்கும்போது ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இந்த ஐடிசி பொசிஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அப்போ ஒமேகா ஸ்கொயர் n இதையே மல்டிப்ளை பண்ணால் n காஸ் தீட்டா, தீட்டானே போட்டு செஞ்சுக்கலாம், காஸ் 2 தீட்டா, இந்த n தான் வெளியில் வந்து ஒமேகா ஸ்கொயர் n வந்துடும். ஓகே, அடுத்து இது என்ன ஆயிரும், இந்த 0 கீழே வந்து இந்த டேமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். n காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 1. இதுக்கு பதிலாக இதை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. என்னோட வேல்யூ என்னது, n = என்னது L/R. ஓகே, அந்த போட்டிங்கன்னா 4.428. L என்னது 4.48 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, பிரச்சனை இல்லை. கனெக்டிங் கிராங்க் அப்படின்னா ரேடியஸ், கிராங்க் அப்படின்னா ஆர்னு எடுக்கணும், கனெக்டிங் ராட்னா எல்னு எடுக்கணும். ஓகே, அந்த நொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து இது எடுத்தாச்சு. ஏவோட வேல்யூ என்னது 2, பியோட வேல்யூ என்னது 4.428, சியோட வேல்யூ என்னது -1. ஃபார்முலா என்னது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை என்னது 2a. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டா என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே, அடுத்து பிஸ்டன் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு சம்மோட நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் ஆஃப் த கிராங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த கிராங்க் நான் ஃபஸ்ட்டே சொன்னால், கிராங்க் அப்படின்னா அதை ஆர்னு எடுக்கணும். மில்லிமீட்டரில் இருந்தால் மீட்டராக மாற்றினா பை 1000. 1 மீட்டர் இருக்குது, கனெக்டிங் ராடு 1 மீட்ரு, n வந்து எவ்வளவு 400 RPM, தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P1 - P2 வந்து 4.4 Nm/m² கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 kg mr அப்படின்னு எடுத்துக்கணும். மாஸ் ஆஃப் த ரெஸ்பிரோகேட்டிங் பார்ட்ஸும் கொடுத்துருனால mr அப்படின்னு எடுத்துக்கணும். போர் இந்த வார்த்தை முக்கியம். அப்போ d = 0.4, ஒமேகா = 2πn/60 ரேடியன் பெர் செகண்டில் கிடச்சிடும். n = L ஓட வேல்யூ, R ஓட வேல்யூ 5. இனர்ஷியா ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்களா, ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுத போகிறேன். mr ஒமேகா நான் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை என்ன ப்ளேஸ் பண்ணுறேன். 6 தீட்டாக்கு பதில் 30 டிகிரி, இங்கே தீட்டாக்கு பதில் 30 டிகிரி போட்டிங்கன்னா கிலோ நியூட்டன். ஏன்னா ஃபோர்ஸ் நான் கிலோ நியூட்டனில் எடுத்துக்கிறேன். அடுத்து நெட் ஃபோர்ஸ் ஆன் த லோடு FL கேட்டிருக்காங்க. FL அதுக்கு ஃபார்முலாவை எழுதிக்கணும். ஓகே, ஏரியா என்னது, இது பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இது மாதிரி தான். ஓகே,
அப்போ சிலிண்டர் மணிக்கு அப்போ π/4 என்னது d ஸ்கொயர். P1 மைனஸ் P2ஓட டிஃப்ரென்ஸ் 0.4 இன்ட்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். மில்லிமீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாத்திரம் அப்படின்னா 0.4 இன்ட்டு 10⁶ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயருங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, எடுத்தாச்சு, வேல்யூ ப்ளேஸ் பண்ணியாச்சு. π/4 diameter டெப்த்து டீப் எவ்வளோ கொடுத்தாங்க 0.4 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எஃப்எல்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்னது பிஸ்டன் எஃபர்ட் FP = FL மைனஸ் என்னது F இனர்ஷியா ஃபோர்ஸு. ஓகே, அடுத்து த்ரஸ்ட் ஆன் வால்ஸ். இப்போ பிஸ்டன் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனில் இருக்கும்போது அதோட சுவர்கள் என்ன பண்ண பாதிப்புக்கு உட்படும், அந்த என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது tan π. ஓகே, tan π இருக்குது, ஆனால் எனக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், sin π கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸி. ஏன்னா டீட்டாவோட வேல்யூ வச்சு என்ன பண்ணிடலாம், என்னோட வேல்யூ வச்சு sin π என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, 0.1 வருதா, எனக்கு π தேவை அப்படின்னா π = sin இன்வர்ஸ் ஆஃப் 0.1. அப்போ எனக்கு பையோட வேல்யூ தெரிஞ்சிருமா. இதை தான் என்ன பண்ண போகிறேன், இந்த பைங்கிற இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். tan 5.74 நியூட்டனில் கிலோ நியூட்டனில் கிடைக்கும். அடுத்து FQ கனெக்டிங் ராடு. இது கனெக்டிங் ராடு, இது பிஸ்டனு, இது கிராங்க். இது ரொட்டேட் ஆகிறதாக இது ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் கொடுக்கும். அப்போ FP என்னது பிஸ்டன் ஃபோர்ஸ் பை காஸ் பை, இதுவும் கிலோ நியூட்டன். அடுத்து கிராங்க் எஃபர்ட் FT = FQ கனெக்டிங் ராடோட இது இங்கே கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, கனெக்டிங் ராடோட த்ரஸ்ட் இன்ட்டு sin θ + π. டீட்டாவோட வேல்யூ பையோட வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர். அடுத்து டார்க் = ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் FT இன்ட்டு என்னது ரேடியஸ் போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகே, அடுத்த சம் நான் காமிக்கிறேன், அதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. FP கேட்டிருக்காங்க, கொஷினில் உள்ளதுக்கு நொட்டேஷன் எழுத தெரியணும். FP கேட்டிருக்காங்க, டேர்னிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, டேர்னிங் மொமெண்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, D வந்து கொடுத்துருக்காங்க. போர் அப்படின்னா என்னது Dன்னு எடுத்துக்கணும். போர்னா D அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஸ்டோக் கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு, இது 600. அப்போ அதை என்ன எடுத்துக்கணும், Lன்னு எடுத்துக்கணும். அடுத்து ரேடியஸ் மாஸ் ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 kg கொடுத்துருக்காங்க. டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் 1 கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயராக மாத்திரம் அப்படின்னா 10⁶. ப்ரெஷர் அவுட்லெட்டுக்கு எவ்வளோ 0.125 கொடுத்துருக்காங்க. அதே 10⁶ கூட நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். ஒமேகா 2πn/60 போட்டிங்கன்னா ஒமேகாவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஆப்ளிகேட்டி ரேஷியோங்கிறது லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட் பை கிராங்க் ரேடியஸ் எவ்வளவு 0.3. லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட் எவ்வளோ கொடுத்தாங்க 1.25. 1.25. ஓகே, 1.25 இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பிஸ்டன் எஃபர்ட்டு நெட் லோட் ஆன் த பிஸ்டன் FL P1 மைனஸ் P2 இன்ட்டு π/4 என்னது D ஸ்கொயரு. அடுத்து இனர்ஷியா ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா மாஸ் ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் ஒமேகா தெரியும், R தெரியும், டீட்டா தெரியும். வெளியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ FP எனக்கு தேவை அப்படின்னா FL மைனஸ் FL இங்கே கண்டுபிடிச்சிருக்குது எவ்வளோ, இது மைனஸ் என்னது FI, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர். டேர்னிங் மூமெண்ட் கேட்டிருந்தாங்களா, அதுக்கான ஃபார்முலா FP R டீட்டாக்கு பதிலாக 60 வேல்யூ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டார்க்கோட யூனிட் என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்னா நியூட்டனு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது மீட்டர். ஓகே, அடுத்த சம் நான் காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த்ரஸ்ட் ஆன் த கனெக்டிங் ராடு கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க நோட்டேஷன் எழுதணும். அப்போ FQ. அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்க, த்ரஸ்ட் ஆன் த சிலிண்டர் வால்ஸ், அப்போ என்னது FN. அடுத்து லோட் ஆன் த பியரிங்ஸு, அப்போ என்னது FB. அந்த கேட்டிருக்க நோட்டேஷனுக்கு தந்தாப்பில் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். டேர்னிங் மூமெண்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். T கொடுத்துருக்க டேட்டா ஸ்பீடு டயாமீட்டர் போர்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. லென்த்து ஸ்டோக்குன்னு கொடுத்ததுனால எடுத்தாச்சு. ரேடியஸ் வந்து என்னது கொடுத்துருக்காங்க, ஓகே 0.1735. மாஸ் ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் டெட் சென்டரோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகா = 2πn/n என்னது 60 போட்டாச்சு. N = என்னது L/R. ஓகே, ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு வேல்யூஸ் இந்த இருக்குது பாருங்கள் 0.3. இது வந்து எல்லோட வேல்யூ. ஓகே, எல் வந்து 0.95 இந்த இருக்குது. எல் வந்து என்னது 0.95 பை. ஓகே, இந்த எல் வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த இருக்குது பாருங்கள் கனெக்டிங் ராட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. கனெக்டிங் ராடோட லென்த்து. ஓகே, கீழே என்னது கிராங்க்குக்கு எங்கே இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும்.
இதாக இருக்குல்ல கிராங்க் ஆஃப் 0.35 ஓகே 0.35 ஓகே 0.35 அந்த 350 mm இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னது ஸ்ட்ரோக் லென்த்து. 0.35 எடுத்துகிட்டு அதில் பாதி எவ்வளவு 0.175 இது ரெண்டுத்தையும் போட்டு என்ன கண்டுபிடிச்சிடணும். அடுத்து கன்சிடரிங் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அது கொடுத்ததுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃப்ரிக்ஷனை வந்து ஆர்எஃப் வந்து என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பிஸ்டன் எஃபர்ட் எஃப்எல்ஸ் ஈக்குவல் டு P1 தெரியும் ஏ. அடுத்து ஏ கேட்டிருக்காங்க, A2 கேட்டிருக்காங்க அப்படின்னா A1 மைனஸ் என்னது ஏ. இது வந்து பிஸ்டனோட கவர் சைடு, இது கிராங்க் சைடு, இது பிஸ்டன் ராட். இது ரெண்டு எல்லாத்துக்கும் டினோஷன் தெரியணும். ஓகே, இது வந்து கவர் சைடு வெளியில் உள்ளது, இது வந்து கிராங்க் சைடு இதில் உள்ளது பிஸ்டன் ராடு இந்த இதுக்குள்ளது. ஓகே, இது கனெக்டிங் ராடு, இது கிராங்க், இது பிஸ்டன். ஓகே, அந்த வேல்யூ எல்லாத்தையும் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இனர்ஷியா ஃபோர்ஸுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், அதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கன்சிடரிங் ஃபிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னதுனால ஆர்எஃப் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன். அடுத்து எஃப்கியூக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், அதை போட்டாச்சு. எனக்கு பை தெரியாது, அப்போ சைன் பை கண்டுபிடிக்கிறதுக்கு sin θ பை என்னோட வேல்யூ தெரியும், அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் பை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து த்ரஸ்ட் வால்ஸுனா எஃப்என்னோட வேல்யூ. அடுத்து லோட் ஆன் பியரிங்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க.